நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கிடைத்த இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு அரிது என்று யோசித்து பாருங்கள். இந்த கிடைத்த மனித வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை சிறக்காமல் இருக்கிறதற்கு காரணம் நீங்கள். என்னவாக இருக்கும்? உங்களுக்கு இந்த கிடைத்த வாழ்க்கையிலே அதிகமாக கோபம், பொறாமை, போட்டி, அகராதித்தனம், அகம்பாவம், என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, நான் தான் படித்தவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் வசதியானவன், நான் தான் உயர்ந்த ஜாதி. அப்போ மற்றவர்களெல்லாம் யாராக இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே சூனியம் வைத்துக் கொள்ளுகின்றீர்கள். உங்களுடைய எண்ணங்களினூடாக எல்லாம் நான் 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 என்றே நினைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் என்னுடையது 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னுடையது வீடாக இருக்கலாம், வெளியிலேயாக இருக்கலாம், எந்த இடத்திற்கு சென்றாலும் என்னுடையது என்னுடையது என்னுடையது. எது உன்னுடையது? எது இன்று உன்னுடையதோ அது நாளை ஒரு மற்றொருடையது. எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையிலே நாங்கள் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு இது என்னுடையது என்று நினைத்து கொண்டு மற்றவர்களின் முன்னால் எமக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு கோபம், அகராதி, அகம்பாவம், பெருந்தன்மை, போட்டி, பொறாமை, ஒருத்தரிடம் பேசிக்கொண்டு இன்னொருத்தரை பற்றி சொல்லுவது. எப்படி வாழ்க்கையிலே எப்படி முன்னேறுவது? எப்படி குடும்பங்கள் கோயிலாகும்? எப்படி உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும்? ஆகையால் அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, என்னுடையது 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 என்று இழுத்து பிடித்து கொண்டிருக்கின்றோம். எது என்னுடையது? தலைமுடி உங்களுடையதா? அப்படியேனால் ஏன் நரைக்க வேண்டும்? உங்களுடையது தானே. நீங்கள் சொல்லுவதை அதை கேட்க வேண்டுமே. நீங்கள் சொன்னதை என்று உங்கள் தலைமுடி கேட்டது? ஒருபோதும் கேட்காது. தலைமுடி சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த அழகான தோல் உங்களுடையது என்று நினைக்கின்றீர்கள். இந்த அழகான தோல் உங்களுடையதாக இருந்தால் ஏன் இந்த தோல் சுருங்க வேண்டும்? காலத்திற்கு ஏற்றவாறு ஏன் மாற வேண்டும்? வயதுக்கு ஏற்றவாறு ஏன் இந்த தோல் சுருங்க வேண்டும்? உங்களுடையதா? இந்த தோல் உங்களுடையதாக இருந்தால் நீங்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும் அல்லவா? கேட்காது. இந்த உடம்பு உங்களுடையதா? உடம்பு உங்களுடையதாக இருந்தால் ஏன் இந்த உடம்புக்கு நோய் வந்தது? ஏன் நோய் வருகின்றது? உடம்பு உங்களுடையது தானே. நீங்கள் சொல்லலாமே நோய் வரக்கூடாது என்று. நோய் வர வேண்டாம் என்று சொன்னால் ஒரு நாளும் இந்த உடம்பு கேட்குமா? கேட்காது. அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, இந்த உலகத்தில் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கையிலிருந்து வெளியேறுங்கள். இந்த உடம்பு சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுவதை உடம்பு ஒருபோதும் கேட்காது. பசி என்று சொல்லும்போது உணவு கொடுத்தே ஆக வேண்டும். தூக்கம் வரும்போது தூங்கியே ஆக வேண்டும். தாகம் வரும்போது தண்ணி குடித்தே ஆக வேண்டும். நோய் வரும்போது மருந்து குடித்தே ஆக வேண்டும். என்னுடையது, நான் மருந்து தரமாட்டேன். என்னுடையது, நான் தண்ணி கொடுக்க மாட்டேன். என்னுடையது, நான் இப்போ தூங்க மாட்டேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. இது எதுவும் உங்களுடையது கிடையாது. நீங்களும் உங்களுடையது கிடையாது. இது எல்லாம் இயற்கையின் ரீதியாக தற்காலிகமாக கிடைக்கப்பெற்றது. ஆகையால் அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் போது, யோசிக்கும் போது உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது எதுவும் உங்களுடையது கிடையாது. முடிந்தவரை கோபத்திலிருந்து விடுபடுங்கள். போட்டி, பொறாமை வேண்டாம். அகராதித்தன்மை, பெருந்தன்மை, நான், என்னை விட யாரும் இல்லை, எல்லாம் என்னுடையது, இம்மாதிரியான அசடு எண்ணங்களையும் அசடு சிந்தனைகளையும் வெளியேற்றி நல்ல சிந்தனைகள் ஊடாக சீலங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. இறை வழிபாடுகள் சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாள். சனீஸ்வர பகவானுக்கு நீல நிறத்திலே உள்ள மலர்கள் அல்லது கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் அவற்றினாலே அர்ச்சனைக்கு கொடுப்பது, வெண்ணி பத்திரத்தினாலே அர்ச்சனை செய்வது, எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்வது இதற்கு சிறந்த நாள் இந்த சனிக்கிழமை மந்த வாரம். அதேபோல் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய அபிஷேகங்கள் பஜனைகள் 18ஆம் படி பூஜைகளுக்கும் சிறந்த நாள் இந்த சனிவாரம். மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற பிரார்த்தனை செய்கின்ற சிறப்புகளுக்கு உரிய நாள் இந்த சனிக்கிழமை. எனவே இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே தெய்வ வழிபாடுகள் மட்டும்தான் செய்ய வேண்டும். இதில் சுபகாரியங்கள் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. இப்பொழுது பலரும் நம்மில் பலர் ஒரு திருமணம் என்றதும் முதலிலே நாம் பார்க்கின்ற கேட்கின்ற ஒரு விடயம், ஒரு சோதரத்திலே போன உடனே விடுமுறை நாள் லீவு நாள் பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் என்று தான் கேட்கிறோமே தவிர அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவருடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான நாள் பாருங்கள் என்று கேட்பது 1000-லே ஒரு குடும்பம்தான். மற்ற எல்லாரும் நாங்கள் பிளான் பண்ணுற பொழுதே விடுமுறை நாள் லீவு நாள் வேணும், வெளியூரில் இருந்து உறவுகள் வர வேண்டும், வெளிநாட்டில் இருந்து சித்தப்பா வர வேண்டும், வெளிநாட்டிலேருந்து அத்தை மாமா வர வேண்டும் என்று பிறர் வர வேண்டும் என்பதற்காக நாளை பார்க்கிறோமே தவிர நம்முடைய பிள்ளைகள் திருமணமாகின்ற மணமகன் மணமகளுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறாங்கிறத பார்க்குறத ரொம்பவும் இப்பொழுது அது மருவி வந்துவிட்டது. இப்போ விடுமுறை நாள் இதுதான் தேவை.
அந்த காலத்திலே எல்லாம் இந்த திருமணங்கள் என்கிற பொழுது அது பெரிய ஒரு 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அவ்வாறு வாழ்ந்தவர்கள், அவ்வாறு இவற்றையெல்லாம் சரியாக பார்த்து வாழ்ந்த குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளை பெற்று பேரப்பிள்ளைகளை கண்டு பீட்டப்பிள்ளைகளை கண்டு 100 வயசு வரையிலே சந்தோஷமான தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். இப்போ கல்யாணம் பண்ணி 1 மாதத்திலே பிரிகிற தம்பதிகளையும் பார்க்குறோம், 3 மாதத்தில் பிரிகிற தம்பதியையும் பார்க்குறோம், 1 வருஷத்தில் பிரிகிறவர்களையும் பார்க்குறோம், 10 வருஷத்தில் இவ்வாறு இப்பொழுதெல்லாம் காரணங்கள் நாம் இந்த செய்ய வேண்டியதை கவனிக்க வேண்டியதை கவனிக்க தவறுவதினாலே. நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் இருவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற நாள் பார்க்க வேண்டுமே தவிர எனக்கு வசதி, எங்கள் அப்பாவுக்கு வசதி, எங்கள் மாமாவுக்கு வசதியான நாள், மச்சான் வாரதுக்கு வசதி நாள் என்று நாள் பார்ப்பது அல்ல. எனவே சனிக்கிழமையில் எந்த ஒரு சுப காரியத்தையும் எந்த காரணம் கொண்டும் செய்யாதீர்கள், அதிலே உயர்வு கிடைக்காது என்ற நல்ல சிந்தனை எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிவடையும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு மதிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கை, மனிதனை மயக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. மனிதனுடைய கண்களால் ஒரு அகப்பார்வை போடப்பட்டிருக்கிறது. இந்த பார்வை மனிதனுக்கு விளங்காது. மனிதனுக்கு முன்னால் ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த திரை ஒரே ஒரு நேரத்தில் அந்த மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்து அகற்றப்படும். மனிதனுடைய கண்ணுடைய அந்த ஆரம்பத்தில் ஒரு திரை போடப்பட்டுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரைக்கு உள்ளாலதான் மனிதனுடைய எல்லா விதமான இன்பங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனிதனுடைய துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் ஆசைகளாக இருந்தாலும் தேவைகளாக இருந்தாலும் இந்த எல்லாவற்றும் அந்த மனிதனுடைய திரைக்கு உள்ளால அல்லாஹ் வைத்து கொடுத்திருக்கிறான். இந்த மனிதனுடைய திரை எப்போ தெரியுமா கலட்டப்படும், அகற்றப்படும்? இந்த மனிதனுடைய உடம்பில் இருந்து ரூஹு கலட்டப்பட வேண்டும். கலட்டப்படக்கூடிய அந்த நேரம் இது பயங்கரமான ஒரு நேரம். இந்த தருணம் ஒரு பயங்கரமான ஒரு தருணம். கண்ணியமானவர்களை, நாங்கள் எல்லாம் லேசாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, வாழ்ந்துட்டு மரணிக்கிறாங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது அழகான மார்க்கம். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக
அங்க சம்பூர்ணமாக இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, தெளிவுபடுத்தி இருக்கிறது. அன்பார்ந்த நேர்களே, மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம், இது முடிவடைந்து விடும். எங்கட அகீதா, எங்கட கோட்பாடு இஸ்லாம் சொல்லித் தந்தது, நாங்கள் மரணித்ததோட எங்கட வாழ்க்கை முடிவுக்கு வர மாட்டாது. எங்கட வாழ்க்கையினுடைய ஸ்டார்ட், எங்கட வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எங்கட ரூஹு போனத்துக்கு பின்னால் தான் ஆரம்பிக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, எனவே இந்த தருணம் இருக்குதானே, இந்த தருணம் ஆக பயங்கரமான ஒரு நேரம். இது எப்படி மாறும் தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் வாழ்கிற முறையை வச்சு தான் இந்த இறுதி தருணம் அமையும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. என் உடம்புல இருந்து இன்றைக்கி நான் வாழ்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், என் குடும்பத்தோடு வாழ்கிறேன், என் மனைவியோட அன்பாக இருக்கிறேன், பண்பாக நடக்கிறேன், எல்லாரும் என்னையோடு அவ்வளவு இரக்கமாக வாழ்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சொற்ப காலம்தான். என் உடம்புல இந்த ரூஹு இருக்கும் மட்டும்தான் என் வாழ்க்கையினுடைய நிம்மதி, சந்தோஷம், எல்லாரும் என்னைய சுற்றி வளைச்சி கொண்டு இருக்கிறது எல்லாமே இருக்கும். என் உடம்புல இருந்து நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இந்த உடம்புல இருந்து ரூஹு கலட்டப்படும். கலட்டப்பட்டு குர்ஆன் சொல்லித்தார உண்மை என்ன தெரியுமா? மனிதனுடைய உடம்புல இருந்து இந்த ரூஹு கலட்டப்பட்டு தொண்டை குழிய வந்து அடையும். நான் சொன்னேனே ஆரம்பத்தில், மனிதனுக்கு பார்வைக்கு முன்னால் ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. இந்த திரை அகற்றப்படக்கூடிய நேரம் இதுதான். இந்த ரூஹு கலட்டப்பட்டு குர்ஆன் சொல்லுது, ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், கலட்டப்பட்டு தொண்ட குழிய வந்து ரூஹு அடையக்கூடிய நேரம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, வ அன்தும் ஹீனஇதின் தந்துரூன், இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அகப்பார்வையை பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்னால் போடப்பட்ட அந்த திரை கலட்டப்பட்டு இப்போ நீங்கள் யாரு, இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்க, உங்களோட இடம் எங்கே, நீங்கள் யாரோட இவ்வளவு காலம் சுஹ்பத்தோடு வாழ்ந்தீங்களோ அந்த ரஹ்மான்ட அன்பை அடைஞ்சிங்களா, பொருத்தத்தை அடைஞ்சிங்களா என்றதை உண்மையாக உணர்கின்ற நேரம். குர்ஆன் சொல்லுது, அந்த நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாங்கள் மலக்குமார்களை இறக்குவோம், நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹோட அன்பை பெற்று அல்லாஹ்வினுடைய அந்த அன்போடு வாழ்ந்து மரணித்தவர்களாக நாங்கள் இருப்போம் என்றா குர்ஆன் சொல்லுது. நாங்கள் எப்படி தெரியுமா அந்த மனிதர்களுடைய ரூஹை எடுப்போம்? மலக்குமார்களை இறக்குவோம். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களை இறக்குவோம். அந்த மலக்குமார்கள் இந்த நல்லடியார்களை பார்த்து சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, மனிதா நீங்கள் கவலைப்பட வானம், பயப்பட வானம், உங்களோட எல்லா விடயத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கம் இதோ இருக்கிறது என்று சுவர்க்கத்தினுடைய அந்த காட்சிகளை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் திறந்து காட்டிய வண்ணம் அந்த இன்பத்தோடு அல்லாஹ் அந்த ரூஹை கைப்பற்றுவான். இது நல்லடியார்களினுடைய இறுதி தருணம். இந்த தருணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியுமாக இந்த காலைவேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடனே வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், வாழ்நாள் முழுவதும் கூடவே இருப்போம் என்று சொன்னவர்களெல்லாம் நடுவழியிலே நம்மை விட்டு போய்விடுகிறார்கள் அல்லவா? காரணம் என்ன? இதோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து விட்டார், ஆனால் மீண்டும் உயிர்த்து விட்டார். அப்படி இருந்தும் கூட சீடர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இந்த கிறிஸ்துவை போல நாங்களும் அந்த பாதையிலே செல்வோமானால் ஒரு நாளிலே எங்களுக்கும் சிலுவை மரணம் வந்தே தீரும். ஆகவே நாங்கள் முன்பு மீன்பிடிக்க தொழில் தானே செய்தோம், அந்த மீன்பிடிக்கிற தொழிலுக்கே சென்று விடலாம் என்று சொல்லி அவர்கள் மீண்டுமாக அனைத்து சீடர்களும் மீன்பிடிக்க சென்றதை யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆம், பேதுரு சொல்லுகின்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்களும் வர விருப்பமா? ஆம், மற்ற அனைத்து சீடர்களும் அங்கே
பேதுருவினை மீன் பிடிக்க செல்கிறார்கள். ஆனால் அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒரு மீனுமே அகப்படவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரையில் இருந்த அனைத்து காரியங்களும் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றார். மிகவும் கவலையுடன் வேதனையுடன், இறுதி வரைக்கும் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தவரெல்லாம் இப்பொழுது வழிமாறி மீண்டுமாக பழைய தொழிலுக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு துக்க முகத்துடனே கரையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். வெறுமனே பார்த்து கொண்டிருக்கவில்லை, அவர்களுக்காக மீன்களை பொரித்து அப்பங்களை சுட்டு அவர் முழுவதும் மீன் பிடிக்கவில்லை என்பது இயேசு ஆவியிலே உணர்ந்தவராக அவர்கள் வரும் வரைக்கும் கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? சிலருக்கு நாங்கள் பொருத்தனை கொடுக்கின்றோம். இறுதி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், இறுதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடவே இருப்போம். ஆனால் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும், ஏன் தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வரும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று ஒரு நிலை வரும் பொழுது, நாங்கள் அவர்களை நடுவழியிலே விட்டுவிட்டு நாங்கள் நழுவி செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம் அல்லவா? அது நல்ல பழக்க வழக்கமாக இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, சிறப்பாக பாருங்கள், இன்றைய நாட்களிலே இல்லற வாழ்க்கையானது அநேக இடங்களிலே கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே வருகிறது. காரணம் என்ன? திருமணத்தின் பொழுது நன்றாக ஒப்பந்தம் செய்கிறார்கள். இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் உயர்விலேயும் தாழ்விலேயும் சுகத்திலேயும் சுகவீனத்திலேயும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நாங்கள் உன்னுடனே நான் உனக்கு மனைவியாக இருப்பேன், நான் உனக்கு கணவனாக இருப்பேன் பொருத்தனையெல்லாம் பண்ணுகிறார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் பாருங்கள், வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது, வாழ்க்கையிலே நோய்களும் பலவீனங்களும் தாக்கும் பொழுது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போய் விடுகிறார்கள். மன முறிவுகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய பொருத்தனைகளும் உங்களுடைய வாக்குறுதிகளும் எப்படியாக இருக்கிறது? நீங்கள் பல இடங்களிலே பல வாக்குறுதி கொடுத்தீர்கள் அல்லவா? பணம் தொடர்பான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், கல்வி தொடர்பான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், திருமண பந்தத்திலே வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதா? அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அதற்காக எந்த தியாகமும் செய்வதற்கு உங்களை விட்டு கொடுத்து இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். காரணம் என்ன? அன்றைய சீடர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு தான் பயணித்தார்கள். அவருடனே உண்டு உறங்கி அவருடனே தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசுக்கு மரணம் என்று ஒன்று வந்த பொழுது கிறிஸ்துவை விட்டு ஓடி போய் விட்டார்கள் அல்லவா? அவர் உயிர்த்தெழுதலின் பின்னதாகவும் கூட தொடர்ச்சியாக அவரை பின்பற்றுவதற்கு அவர்கள் மறுதளித்தார்கள் அல்லவா? அதுபோலவே தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? வாழ்க்கையில் எங்களுக்கும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நாங்களும் நடுவழியிலே எங்களை நம்பினவர்களையெல்லாம் விட்டு போய்விடுகிறோமா? பிரியமானவர்களே, அந்த நிலைக்கு நாங்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலன் வேண்டும். அந்த ஆன்மீக பலனை யார் எங்களுக்கு கொடுக்க முடியும்? கடவுள் தான் நமக்கு கொடுக்க முடியும். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நன்றாக அறிந்தவராக சொன்னார், இதோ நான் இந்த பூமியை விட்டு நான் போய்விடுவேன், நான் சென்றதின் பின்னதாக உங்களுடனே எப்பொழுதுமே குடியிருக்கும்படி தூய ஆவியானவரை, ஒரு உன்னத சக்தியை, ஒரு பலத்தை உங்களுக்கு நான் தருவேன். நான் சரீரத்திலே நான் இருக்கிறேன், நான் போயினதின் பின்னதாக நான் ஆவியின் ரூபம் கொண்டு விடுவேன், நான் பரிசுத்த ஆவியானவராக மாறிவிடுவேன். அப்பொழுது அந்த ஆவியின் வழியாக உங்களுக்குள் வந்து அந்த பலனை தருவேன் என்று சொன்னார். அப்படியாகவே அந்த பலனை அந்த சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் அவர்கள் ஒவ்வொருவருமே இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக மடிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நானும் நீங்களும் பொருத்தனைகளை மீறிவிட்டோமா? யாருக்காவது செய்த பொருத்தனைகளிலிருந்து தவறிவிட்டோமா? இன்றைய நாளிலே கிறிஸ்து சொல்கிறார், மகனே மகளே, என்னுடைய பலனை நீ பெற்றுக்கொள், என்னுடைய வல்லமை நீ பெற்றுக்கொள், என்னுடைய அருளை பெற்றுக்கொள். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தாலும் வேதனை வந்தாலும் நீ கொடுத்த பொருத்தனையிலிருந்து உன்னால் மீறாமல் இருக்க முடியும்னு கிறிஸ்து சொல்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளவும், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளவும், கொடுத்த பொருத்தனைகளை தவறாது காத்து வாழ எங்களை அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தை குறித்து ஆழமாக தியானிப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.